அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு முறுக்கு செய்ய போகிறோம். ஒரு அரை மணி நேரத்துலேயே 1 கிலோ அளவுக்கான முறுக்கு தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தீபாவளினாலே முறுக்கு அதிரசம் தான் முக்கியமாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த மாதிரி முறுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சூப்பராகவே இருக்கும். ஈஸியாகவும் செய்யலாம். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நல்லா கிறிஸ்பாகவே இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற முறுக்கு என்ன அப்படின்னா, நிலக்கல்ல வச்சு ஒரு சூப்பரான ஒரு முறுக்கு தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நிலக்கல்ல இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். தோல்லாம் எடுத்துகிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வறுத்த கல்ல தான், அதனால் நான் வறுக்கலை. நீங்கள் வறுத்த வேர்க்கல்ல எடுக்கலாம். வறுத்துட்டு தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கண்டிப்பாக சலிக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்து மேலே சலடை வச்சுருக்கேன். நம்ம அரைச்சதில் சேர்த்துட்டு நம்ம சலிச்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கடையிலேருந்து எண்ணெய் வராது, பவுடராக நமக்கு கிடைக்கும். இவ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இதை நம்ம சலிச்சிக்கலாம். நல்லா பவுடராக நம்ம சலிச்சிக்கலாம். சலிச்சிட்டோம். இங்கே பாருங்கள். இப்போது இது கூட 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இது வறுக்கணும்லாம் அவசியமே இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே சேர்த்துடலாம். இதையும் நம்ம கண்டிப்பாக சளிச்சே சேர்த்துக்கலாம். சளிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சளிச்சு எடுத்து வச்சாச்சு. இது கூட நமக்கு தேவையான உப்பு எடுத்திருக்கேன். உப்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் எடுத்துக்கோங்க. நெய் இல்லைனா பட்டர், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போது இந்த நெய் நம்ம கடலைலாம் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கண்டிப்பாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், நல்லாவே கலந்து விட்டுட்டேன். உப்பு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தண்ணியை வந்து ரொம்பலாம் சூடாக இருக்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருந்தாலே போதும். தண்ணி அந்தளவுக்கு தண்ணி மட்டும் சூடு பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நம்ம முறுக்கு மாவுலாம் எப்படி பிசைவோம் அதே மாதிரி இங்கே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பிசைஞ்சாச்சு. மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். கரெக்டாக முறுக்கு மாவு மாதிரி நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு வந்து. இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம முறுக்கு அச்சில் நம்ம சேர்த்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எந்த அச்சு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அச்சு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டார் அச்சு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சாச்சு. இப்போது நம்ம எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடையில் எண்ணெய் சூடு பண்ண வச்சிட்டேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்குது. நம்ம சேர்த்துட்டோம். அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும். அடுத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இப்படி நல்லா பொரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நிலக்கடலை முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த முறுக்கு. நீங்கள் 1 மாதம் வச்சாலுமே இந்த முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லா முறுக்குமே இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.